டேங்க்ல தண்ணி ஃபுல்லானவனையுமே ஓவர்ஃப்ளோ வளைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லார் வீட்லயும் போய் என்ன பண்ணுவீங்க, மோட்டர் ஆஃப் பண்ணுவீங்க. இனிமே அந்த ப்ராப்ளம் இனிமே உங்க வீட்டில் இருக்காது. கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க என்ன பண்ணலாம், உங்க லைஃப்ல சேவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. பவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வோல்டேஜ் கரெக்டா வருதா. இப்போ 150 கீழே போனாலும் நமக்கு மோட்டர் கட் ஆஃப் ஆயிடணும், 220க்கு மேல போனாலும் நமக்கு கட் ஆஃப் ஆயிடணும். சம்பில் தண்ணி இருந்தா மட்டும்தான் மேல டேங்க்ல தண்ணி இல்லாம போகும்போது மோட்டர் ஆன் ஆகும். சம்பில் தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆன் ஆகாது. டேங்க்ல தண்ணி குறைஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, மோட்டர் ஆன் ஆகி வருச்சு. தண்ணி ஃபுல்லானோனையுமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. சம்பில் தண்ணி இல்லாமல் மோட்டர் ஓடி 2000 3000 காயில் வேஸ்ட் ஆகி நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த செலவுலாம் தேவையில்லைங்க. தண்ணி வரலன்னா இமீடியட்டாக மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸர் சவுண்ட் அடிக்கும். 8 டேங்க் 6 டேங்க் 10 டேங்க் இருக்கு, எனக்கு வந்து வால்வு நான் திருப்பி ஏற்றுறேன், ஒரே மோட்டர் தான் நான் வீட்டில். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிடலாம். 11 டேங்க் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். என்னடா கையில் வாட்டர் லெவல்லாம் வச்சிருக்காங்களே, இந்த கண்ட்ரோல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மோட்டர் போட்டுட்டு அப்படியே விட்டுடுறோம். அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக கீழே ஓடிட்டு இருக்கும். பக்கத்து வீடு இருந்தால் சொல்லவே தேவையில்ல, அடிப்படி சண்டைலாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோல் வச்சிருந்தாலே 7.5 லட்சம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறத பிரதர்ட்ட வந்து கேட்டுடலாம். ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பாலா பேசுகிறேன். பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலருடைய மெயின் மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதருக்கு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு உண்டான ஃபுல் வீடியோஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேங்க்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க. ஒயிட் டேங்க் இருக்கும், ஒரு கருப்பு கலர் டேங்க் வச்சுருப்பீங்க, ஸோ தொட்டி கட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவீங்க, டேங்க்கில் தண்ணி ஃபுல்லானவனையுமே ஓவர்ஃப்ளோ வளைஞ்சதுக்கப்புறம் தான் எல்லார் வீட்லேயும் போய் என்ன பண்ணுவீங்க, மோட்டர் ஆஃப் பண்ணுவீங்க. இனிமேல் அந்த ப்ராப்ளம் இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே சம்பில் தண்ணி இல்லாமையோ இல்லை 100 அடி 200 அடி போர் மோட்ரு போட்டு அதில் தண்ணி இல்லாமல் போய் காயில் எரிஞ்சு நீங்கள் 2000 3000 செலவு பண்ணீங்க. இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் போடுறது எப்படி அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவும் நான் இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு இதில் இணைச்சிருக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டேங்க் இருக்குதுன்னா இந்த டேங்க்குள்ளே நம்ம ஒரு ஃப்ளோட் ஒன்று போடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேங்க்கில் தண்ணி குறைஞ்சோனையுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்கும். தண்ணி ஃபுல்லானோனையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். கீழே சம்பள தண்ணினாலும் கட் ஆஃப் ஆகிக்கும். உங்கள் வீட்டில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, கவலையே படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ட்ரோலரும் கொடுத்துருவோம். நம்ம இப்போ காமிச்சோம் இல்லையா, இந்த 2 ஃப்ளோட்டும் இந்த கண்ட்ரோலர் மட்டும் கொடுத்தா போதுங்க, உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2300 மட்டும்தான். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கண்டிப்பான முறைக்கு இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைன் வெப்சைட்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி வாங்கிற மாதிரி தான் இருக்கும், நோ கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் நீங்கள் மாட்டும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா நீங்கள் மிச்சம் பண்ணிடலாம். நம்ம ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 8 to 9 வருஷம் வரைக்கும் ஓடும். கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லைஃப்பில் சேவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ டீட்டெயில்டாக இது எப்படி மாட்டணுங்கிறதுக்கான வீடியோவை நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே நமக்கு இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறதுனால அது நீங்களே மாட்டிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் மெட்டீரியல் வாங்கிட்டேன் ஆன்லைனில், மாட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா ஊரில் இன்ஸ்டாலேஷன் ஆள் இருக்குதுன்னா கண்டிப்பான முறைக்கு எல்லா ஊர்லேயும் இன்ஸ்டாலேஷன் டீம் வச்சுருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஏரியாவை சொன்னீங்கன்னா அங்கே அவைலபிள் இருந்தால் அவங்களோட நம்பர் கொடுத்துருவோம். டேரெக்டாக அவங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். நெய்வேலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெய்வேலி கடலூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் அங்கேயே இருக்குது. ஸோ டேரெக்டாக போய் நீங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படிக்கு வேறு எந்த சென்னை எந்த ஊராக இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி தான். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் இது டேங்கில் தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், சம்பள தண்ணிலாம் கட் ஆஃப் ஆகிறது, இது எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக பான் எக்ஸ்பர்ட் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வாங்கி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்க. ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டேங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அது எப்படி இங்கே டேரெக்டாக நம்ம ஆஃபீஸில் ஒரு மோட்டர் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 HP மோட்டருங்க. இந்த 1 HP மோட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 7 சொல்லியிருக்கோம். சரிங்களா, நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்களேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கண்ட்ரோலர். இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் மோட்டரும் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சின்ன மோட்டராக இருக்கட்டும்,
வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சம்பு தொட்டிக்குள்ள போடுற மோட்டராக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர் மோட்ரு சரிங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க 100 அடி 200 அடி 300 அடி 500 அடி போர் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், இந்த மாதிரி ஸ்டார்டர் வச்சு ஆன் ஆஃப் புஷ் பண்ணோட ஸ்டார்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோட்டர்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் வாட்டரில் கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 கண்டிஷனுங்க. பவர் ஆனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் கரெக்டாக வருதா. இப்போ 150 கீழே போனாலும் நமக்கு மோட்டர் கட் ஆஃப் ஆயிடணும், 220 மேலே போனாலும் நமக்கு கட் ஆஃப் ஆயிடணும். ஆனால் நம்ம லிமிட் என்ன செட் பண்ணியிருக்கோம்னா 150 கீழே வந்தால் லோ வோல்டேஜ், 250க்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஹை வோல்டேஜ் செட் பண்ணிருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 230 240 ஒரு சில இடத்துல வோல்டேஜ் வரதுனால நம்ம அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். 280க்கு மேலே போச்சுனாலும் கட் ஆஃப் ஆயிடணும். சம்பு ஓகேனா நமக்கு தண்ணி இருந்தால் மட்டும்தான் மோட்டர் ஆன் ஆகணும். சம்பில் தண்ணி இருந்தால் மட்டும் தான் வீட்டில் மோட்டர் ஆன் ஆகும். ஸோ அதே கண்டிஷன் என்னன்னா சம்பில் தண்ணி இருந்தால் மட்டும் தான் மோட்டர் ஆனுங்கிற கண்டிஷனுக்காக அதை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி டேங்க்ல தண்ணி இல்லைங்கும் போது மோட்டர் ஆன் ஆகி ஓடணும், அதுக்குண்டான இண்டிகேஷன். இப்போ பாருங்க, இப்போ இதில் 3 சுவிட்ச் இருக்கு பாருங்க. ஆட்டோ மேனுவல் அப்படின்னு சுவிட்ச் இருக்குது. சென்ட்ரல் வச்சு ஆஃப் கண்டிஷன், மேலே போட்டால் ஆட்டோ, கீழே போட்டால் அது மேனுவல் சுவிட்ச். மேனுவலில் மோட்டர் ஓடும், அது சென்சார் எதுவுமே ஒர்க் ஆகாது, மேனுவலாக மோட்டர் ஓடும். சென்ட்ரல் வச்சிங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கில் போட்டுறேன். இப்போ நம்மளோட வேலை என்ன, டேங்கில் தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கணும், டேங்கில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும், சம்பில் தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ சம்பில் தண்ணி இல்லை அதனால் மோட்ரு ஓடல. மேலே பாருங்கள் டேங்கில் தண்ணி இல்லை ஆனால் மோட்ரு ஆன் ஆகல பாருங்கள். இப்போ பாருங்கள் சம்பில் தண்ணி இப்போ ஃபுல்லாக இருக்குது. சம்பில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் மேலே டேங்கில் தண்ணி இல்லாமல் போகும்போது மோட்ரு ஆன் ஆகும். சம்பில் தண்ணி இல்லைன்னா மோட்ரு ஆன் ஆகாது, மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், மேலே டேங்கில் தண்ணி குறைஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, மோட்ரு ஆன் ஆகி வருச்சு. தண்ணி ஃபுல்லானோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மேஜராக கண்டிஷனுங்க. நமக்கு வந்து சம்பில் தண்ணி இல்லாமல் மோட்ரு ஓடி 2000 3000 காயில் வேஸ்ட் ஆகி நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த செலவுலாம் தேவையில்லைங்க. இப்போ வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் தாங்க. இப்போ போர் மோட்டரில் என்ன பண்ணுது, நான் 100 அடி 200 அடி போர் போட்டிருக்கேன், அதுக்கெலாம் வந்து நான் ஃப்ளோட் என்ன பண்ண முடியாது, உள்ளே கொண்டு போய் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ்ஸர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த 2வது மாடல். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேலே டேங்க்ல ஒரு சென்சார் வச்சுருப்போம், தண்ணி டச் ஆகிட்டே இருக்கும். தண்ணி வந்து ஃப்ளோ ஆகலை, மோட்ரு ஓடிட்டு இருக்கு, ஃப்ளோ ஆகி 2 நிமிஷம் டைம் வெயிட் பண்ணும். தண்ணி வரலன்னா இமிடியேட்டாக மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் யூனிவர்சல் ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதோட இப்போ நார்மல் ஃபஸ்ட்டு நீங்கள் மாடலில் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதோட விலை பார்த்தீங்கன்னா 2300 வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். சார் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், நான் மேனுவல் மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், எனக்கு தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் மட்டும் ஆனால் போதும். ஏன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து வாடகை வீட்டுக்காரங்க வந்து மோட்டர் யார் போட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக ஆஃப் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர், அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலாக மோட்டர் ஆன் பண்ணிப்பாங்க, தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் மட்டும் ஆகிறதுக்கு அது வெறும் ரேட் 1800 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சொலினாய்டு வால்வ்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக் ஏர் ரிலீஸ் பண்ணி வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் நம்ம தான் பண்ணியிருக்கிறோங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2900 வரும். இது எல்லாரோட டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோ லிங்க்ஸ், இப்போ கஸ்டமர்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டிங்கன்னா எலாபரேட்டான வீடியோஸ் நம்ம எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவோம். நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, டெமோ காமிக்க முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம எல்லாமே உங்களுக்கு லைவாக என்ன பண்ணிடுவோம், தனித்தனி வீடியோ சேனல் லிங்க் கூட உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிஜிட்டல் கண்ட்ரோலர். இது ரொம்ப ரேர் கேஸுங்க. 2 HP மோட்டருக்கு மேலே, சிங்கிள் ஃபேஸ் 2 HP மோட்டருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் நம்ம கொடுப்போம் மேக்ஸிமம். ஏன்னா தண்ணி இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரன் கொடுத்துரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிப்பிக்கலான ஏரியாவாக இருக்குது, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்டாக் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. அது வந்து 2700 வரும். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ மோட்டர் ஆன் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகுது. இப்போ எக்ஸ்ட்ராவாக டைமர் இருக்கும், இப்போ 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணாலும் அது டைமரும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 மாடல் இருக்குது. ஸோ அதே மாதிரி 5 டேங்க்கு 6 டேங்க்கு 10 டேங்க் இருக்குது. எனக்கு வந்து வால்வு நான் திருப்பி ஏற்றுறேன், ஒரே மோட்டர் தான் நான் வீட்டில். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் எத்தனை டேங்க் வேணும் சேர்க்கலாம், ஆல்மோஸ்ட் 11 டேங்க் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மாடல் வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம், அது டீட்டெயிலான பதில் கிடைக்கும். ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் நமக்கு தமிழ்நாடு எல்லா மாவட்டத்துலையுமே இருக்குது. கிட்டத்தட்ட 27 மாவட்டத்தில் நமக்கு சர்வீஸ் இன்ஸ்டாலேஷனுக்கே வருவாங்க. நமக்கு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்புத்தூர் டேரெக்டாக ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், நோ கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க, டீட்டெயிலாக பேசுங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் டைம் கொடுத்து நாங்கள் பேசுவோம். ஸோ அதனால்
டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுட்டு எங்கிட்ட மெட்டீரியல் ஆர்டர் பண்ணாலே போதும். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி தான். ஸோ கொரியருக்கு எதுவும் சார்ஜஸ் கிடையாது. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்குது. ஸோ மக்களுக்கு அனைவரும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பொருளை டீட்டெயிலாக கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸோ ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ல எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தாங்க பான் எக்ஸ்பர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட வெப்சைட்லேயே அழகாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா கிட்ட சேவ் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு கண்ட்ரோலர் தான் இது. அழகாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிக்க முடியும். அழகாக வந்து ஃபிட்டிங் கூட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரீ டெலிவரியிலே ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக வந்து பக்காவாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்டரோட அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. மெயினாக நாங்கள் பிளான் பண்ணுறதே சேவ் வாட்டர் தான். நாங்கள் சொல்கிற ஒரு தீமை என்னென்னா சேவ் வாட்டர். ப்ராடக்ட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கும்போது அது கண்டிப்பான முறைக்கு மக்கள் மத்தியில் பயங்கர ரீச்சாக இருக்கும். யாருமே தண்ணி வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற மாட்டாங்க இல்லையா? ஸோ யாரெல்லாம் மனசில் நினைக்கிறாங்களோ எல்லாரும் வீட்லேயுமே அது கண்டிப்பாக அது இருக்கும். அவ்வளோதான். ஸோ வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாங்களோ இந்த ப்ராடக்ட் அழகாக வந்து ஃபிட் பண்ணிக்கிங்க. ஸோ ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.